அத்தியாயம் 5 உறையூர் தூதன். இப்போ மாமல்லபுரத்தில் இருக்கிறோம் இல்லையா? சரி, இவருக்கு நம்ம நரசிம்மவர்ம சக்கரவர்த்திக்கு எதுக்கு மாமல்லர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மல்லர் இனத்தை சேர்ந்தவங்க மல்யுத்தம் செய்கிறதுல கை தேர்ந்தவங்க. அவங்க தான் வீரர்கள். மல்யுத்தம்னாலே அந்த மல்லர் இனத்தை சேர்ந்தவங்க தான் மல்யுத்தம் செய்து ஜெயிக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட மல்லர்களை ஒரு மல்யுத்தத்தில் வீழ்த்தி நம்மளுடைய சக்கரவர்த்தி ஜெயிச்சதுனால அவருக்கு மாமல்லர், மகாமல்லர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துருந்தாங்க. அதுதான் அவருக்கு பட்ட பெயராக வர்றதுக்கான காரணமாக இருந்தது. சரி, வாங்க நம்ம கதைக்குள்ளே போவோம். இப்போது மாமல்லபுரத்துக்கு வந்துட்டாங்க. எங்கே வந்திருக்காங்க? யார்? குந்தவி தேவியும் நம்மளுடைய சக்கரவர்த்தியும் பிரிஞ்சு வந்தாங்க இல்லையா? ஒரு ஒற்றையடை பாதையில் நேராக நின்ன இடம் எதுன்னு பார்க்குறீங்கன்னா, நம்ம மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயில்கள், சிற்ப கலையோட நலையத்தோடு இருக்கக்கூடிய அந்த கோயில்கள் இருக்கியா, அங்கே தான் நிற்கிறாங்க. அந்த இடத்த காமிச்சு சொல்கிறார், இந்த இடம் பார்த்தியா குந்தவி, உன் வயசில் நான் இருக்கும்போது, நான் என்னோட சிறு பிரயாத்தில் இருக்கும்போது, சின்ன வயசில் இருக்கும்போது நான் அப்பாவோட கைப்பிடிச்சி இங்கே தான் வந்தேன். ஒன்றை மாதிரி நானும் இங்கேயும் அங்கேயும் ஓடி விளையாடிட்டு இருப்பேன். அந்த சமயம் எங்கள் அப்பாவுக்கு இந்த சிற்பங்கள்னாலே பயங்கர பைத்தியம், அப்படி ஒரு பைத்தியம் அவர் அப்படின்னோடனே குந்தவி கேட்குற மறுத்து, ஏன் உங்களுக்கு பைத்தியம் இல்லாத மாதிரி தாத்தாவை சொல்கிறீங்க? ஐயோ, எனக்கெல்லாம் அவ்வளவு கிடையாது. ஆனால் தாத்தாக்கு சிற்பங்கள் கலைகள்னால் அப்படி ஒரு பைத்தியம். அதனால் ஏதாவது சிற்பக்கலையில் முன்னேற்றிக்கிட்டே போகணும். ஆசாரிகளுக்கு இந்த செதுக்கிறதுக்கான இதையே அவர் சொல்லிக் கொடுப்பாரு. ரொம்ப அழகாக என்னெல்லாம் செய்யலாங்கிறது. அப்போ அவருக்கு என்னென்னமோ செஞ்சார். பெரிய பெரிய கோயில்கள் எழுப்பினார், மண்டபங்கள் அழகழகாக கட்டினார், அதில் வேலைப்பாடுகள் நிறைய வச்சார், கோபுரங்களை கட்டினார். ஆனாலும் அவருக்கு ஏதோ முழுமை பெறாமல் இருந்தார். அந்த சமயத்தில் தான் ஒரு நாள் நாங்கள் இங்கே வந்தோம். இப்போ நீ பார்க்குற இல்லையா, இங்கே குதிரை நிற்குது, இங்கே யானை நிற்குது, அங்கே கோயில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வெறும் கல் குன்றா இருந்தது. இங்கே எதுவுமே இல்லை. இதெல்லாம் வெறும் கல் குன்றா இருந்தது, அங்கங்கே கல் குன்றா இருந்தது. நான் என்ன பண்ண, ஒரு நேரம் என் கையில் இருந்த அந்த கட்டி இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் வரைகிறதுக்காக வச்சுருப்பாங்க இல்லையா, அதை வச்சு நான் கையில் வச்சு விளையாடிட்டு இருந்த சமயம் இந்த பாறையை பார்த்தோன்னே நான் இங்கே ஒரு யானை உருவத்தை வரைஞ்சேன். நான் இந்த பாறை மேலே என்ன ஓடி ஆனந்தமாக கட்டி பிடிச்சிக்கிட்டாரு எங்கள் அப்பா. அப்போ உங்கள் தாத்தா சொன்னது ஒரே விஷயந்தான், என்னென்னமோ செஞ்சுருக்கோம், இந்த வெறும் மலை குன்றுகளாக இருக்கக்கூடிய கல் குன்றுகளாக இருக்கிறதுல ஏன் செதுக்கி சிற்பங்களை உருவாக்கக்கூடாதுன்னு அவர் யோசித்தது தான் இன்றைக்கி நாம் பார்த்துட்ருக்கிற மாமல்லபுரம். அவருடைய ஆழ்ந்த சிந்தனை தான். அவருக்கு கலை மேல் இருந்த தீராத ஆர்வம், கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு பிரியை, அதுதான் இன்றைக்கி மாமல்லபுரமே தோன்றதுக்கு காரணமாக இருந்தது. இந்த வரைஞ்ச இல்லையா, நான் வரைஞ்சது தான் இந்த கல் மேலே ஒரு யானை உருவத்தை நான் வரைஞ்சது தான் அவருக்கு இதை செதுக்கி அதை யானையாகவே ஆக்கணும், இந்த கல் குன்றை இதை யானை ஆக்கணும்னு தோணுச்சு, இதை குதிரை ஆக்கணும்னு தோணுச்சு. அப்படி இந்த கல் குன்றுகள் தான் இங்கே கோயில்களாகவே நிற்குது. அதெல்லாம் தோன்றது அவரால் தான் தோணுச்சு. அதுக்கு முதல் காரணமாக அந்த முதல் படி நான் எடுத்து கொடுத்தேன் இல்லையா, நான் வரைஞ்சது தான் அவருக்கு காரணமாக இருந்தது இல்லையா. அதனால் என்னுடைய பட்ட பெயர் இருக்கு இல்லையா, மாமல்லன் அப்படிங்கிற பெயரில் இந்த நகரத்தை மாமல்லபுரம் அப்படின்னு பெயர் சூட்டி எங்கள் அப்பா மகிழ்ந்தார். ஏன்னா நரசிம்மவர்ம பல்லவர் இல்லை நரசிம்மவர்மர் அப்படிங்கிற பெயரில் ஆயிரம் அரசர்கள் தோன்றலாம். ஆனால் என்னோட பட்டப்பெயரை யாரும் பெயராக சூட்டிக்க மாட்டாங்க. ஒரே ஒரு பட்டப்பெயர் தான், அது என்னுடைய பட்டப்பெயர் மாமல்லர்னு கொடுத்ததை தான் மாமல்லபுரம்னு வழங்கி இந்த ஊருக்கு மகாபலிபுரம் நம்ம அதான சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க அப்படின்ட்டு நம்மளுடைய சக்கரவர்த்தி சொல்லி முடிக்கிறாரு. உடனே குந்தவை கேட்குறா, ஆனால் உங்கள் அப்பாவுக்கு தான் எவ்வளோ ஆசை இல்லை உங்கள் மேலே, ரொம்ப ஆசையாக இருந்திருக்காரு. தன்னுடைய மகனுடைய பட்ட பெயரை வச்சு ஒரு நகரத்துக்கே பெயரை உருவாக்கியிருக்காரு. காலம் காலமாக இந்த நகரம் உங்களுடைய பெயரை சொல்ல போகுது. ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை உங்கள் பையன் மேலே கொஞ்சம் கூட கிடையாது, என்னோட அண்ணன் மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி இவ்வளோ உண்டாவது ஆசை தாத்தா வச்சுருந்ததில் இவ்வளோ உண்டாவது ஆசை எங்கள் அண்ணன் மேலே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அவனை சிங்கள தேசத்துக்கு அனுப்பிச்சிருப்பீங்களா? கடல் கடந்து அங்கே போயிட்டு அவனை சைன்யத்தை பார்த்துக்க சொல்லியிருக்கீங்க, அங்கே ராஜ்யம் புரிய சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் செஞ்சுருப்பாரா எங்கள் தாத்தாவா இருந்தா அப்படின்னோடனே அப்போ சக்கரவர்த்தி சொல்கிறாரு, என்னுடைய இளமை காலங்களில் எனக்கு அப்படி ஒரு ஆசை,
கடல் கடந்து போகணும், தூர தேசங்களில் போய் பார்க்கணும், அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து சந்தோஷமாக நான் வந்து அனுபவிக்கணும், அங்கே இருக்கிற கலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து உன்னுடைய தாத்தா வந்து என்னை கடல் கடந்து கடல் பிரயாணம் செய்யறதுக்கே அனுமதிச்சது இல்லை. ஆனால் அந்த கவலை வந்து உன்னுடைய அண்ணனுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சிறு வயதிலேயே கடல் தாண்டி பிரயாணம் செய்தாதான் உண்டு, தூர தூர தேசத்துக்கள் போய் பார்த்தாதான் உண்டு. ஆனால் இப்போ நான் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் சக்கரவர்த்தி ஆகிட்டேன், இங்கே இருக்கிற பொறுப்புகள்லேயே நம்ம பார்த்துக்க நம்மளுக்கு வந்து நேரம் சரியாக இருக்குன்னும் போது எந்த ஒரு நேரத்தையும் ஒதுக்கி என்னால் கடல் பிரயாணம் செய்ய முடியல. என்னுடைய ஆசை இன்னும் அப்படியே நிராசையாகவே இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து உங்களுடைய அண்ணனுக்கு ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கடல் கடந்து பிரயாணம் செய்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் அவனுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கேன். துறைமுகப்பட்டினமே இருக்க அவனுக்காக தான். அவன் கடல் கடந்து வாணிபம் செய்யலாம், கடல் கடந்து போய் எல்லா ஊர்களையும் பார்க்கலாம், ராஜ்யம் புரியலாம், நம்மளுடைய சாம்ராஜ்யத்தை வந்து விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்படியே சொல்லிக்கிட்டே போகிறாரு. அதாவது அவருடைய நிராசையை வந்து குந்தவிக்கு அழகாக புரிய வச்சு சொல்லிட்டே போகிறாரு. அப்போ வந்து குந்தவை கேட்குறா, எல்லாமே சரிதான்ப்பா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே உங்களுடைய பேரும் புகழும் வந்து வளர்ந்துருக்கு. அதாவது அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, இந்த பக்கம் கோதாவரி வரைக்கும் வந்து மாமல்லருடைய புகழ் வந்து ஓங்கி இருந்தது. அந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து சிங்கக்கொடி தான் பறந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செண்பகத்தீவு மாதிரியான தீவுகளில், கலிங்கம் அந்த மாதிரியான இடங்கள்லேயே வந்து புலிக்கொடி தான், சிங்கக்கொடி தான் பறந்தது. பல்லவர்கள் அந்த அளவுக்கு ஆட்சி புரிஞ்சாங்க. இந்த பக்கம் சிங்களம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவர்களுடைய சாம்ராஜ்யம் விரிந்து பறந்திருந்தது. அதே மாதிரி பல்லவ சக்கரவர்த்தி, குறிப்பாக நரசிம்மவர்ம சக்கரவர்த்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா நீதி நேர்மை தவறாதவர், அந்த மாதிரியான நடுநிலையாக இருந்து ஆட்சி புரியக்கூடியவர், தன்னுடைய பிரஜைகளுக்கு நல்லது தான் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர், அவங்கள வந்து கலையில் ஆர்வம் இருக்கா அதில் வளர்க்கக்கூடியவர், விவசாய நிலங்களை போற்றக்கூடியவர், பிரஜைகளுடைய நலன், அவங்களுக்கு எது சரி எது தவறு, போர் வந்தாக்க என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு ஒரு சக்கரவர்த்தினா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான முழுமையான ஒரு உதாரணமாக இருந்தவர் நம்மளுடைய நரசிம்மவர்ம சக்கரவர்த்தி. அந்த காலத்தில் இருந்த பிரஜைகள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு ராஜா சக்கரவர்த்தி இது வரைக்கும் இந்த தென்னகத்தில் இருந்ததே கிடையாது. தென்னகம்னா அப்போ பறந்து விரிந்தது. இப்போ நம்ம தென்னகம்னா வந்து தமிழ்நாடோடு அப்படி குறிகிறது இல்லையே, கிடையவே கிடையாது. அப்போ தென்னகம்னா இங்கே அந்த இடம் கோதாவரி நர்மதையெல்லாம் இருக்கு பாருங்க, அங்கேருந்து நம்மளுடைய குமரி வரைக்குமே தென்னகம் தான், அப்படிதான் சொல்லுவாங்க தென்னகம். வடக்கன்னா அதையும் தாண்டி போனாதான் அந்த பக்கம் தான் வடக்க. இமயமலை தான் கிட்டத்தட்ட நம்ம ஆளுங்களுக்கு வந்து அந்த காலத்துல வடக்க, மற்றது எல்லாமே தென்னகம் தான். அதனால என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, தென்னகத்தை ஆட்சி புரியக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சக்கரவர்த்தி இது வரைக்கும் இருந்ததில்லை, இனிமேலும் வரப்போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பாவம் அவங்களுக்கு தெரியாது இல்லையா, ஒரு 300 வருஷம் கழிச்சு ராஜராஜன் மாதிரியான, ராஜராஜ சோழன் மாதிரியான ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி வருவார், பல நன்மைகளை செய்வார், இன்றளைக்கும் அவருடைய புகழ் மங்காது இருக்கும். அதை தொடர்ந்து ராஜேந்திர சோழன்ற சக்கரவர்த்தி வருவார் அப்படிங்கிறதுலாம் அந்த காலத்து மக்களுக்கு தெரியாது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஆட்சி புரிந்த மிக சிறந்த நல்ல உள்ளம் கொண்ட சக்கரவர்த்திகளில் குறிப்பிடத்தகுந்து சொல்லக்கூடிய மிக உயர்ந்த குணத்தை கொண்ட சக்கரவர்த்தி நம்மளுடைய நரசிம்மவர்ம பல்லவர். நடுநிலையானவர், எதிரிகள்கிட்டையும் பாசம் கொண்டவர், சேர சோழ பாண்டிய அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் அனுசரித்து போய், ஆனால் என்னென்னா எல்லா இடத்துலையும் இவங்களுடைய சிங்கக்கொடி பறக்கும், அது மட்டும்தான் இவங்களுடைய ஒரே ஒரு வெண்கொற்றை கொடியின் கீழ் மற்றவங்களுடைய ஆட்சி நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களோட சேர்ந்தே வந்து எல்லாரும் பயணிக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல சக்கரவர்த்தி கூட இருக்கிறதுக்குமே எல்லாருமே பிரியப்பட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, அடுத்து இதற்கான காரணங்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா, இப்போ வந்து நம்மளுடைய குந்தவி தேவி வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு அவள் மாட்டுக்கு ஆடி ஓடி விளையாட போயிடுறா. போயிட்டு வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்து சொல்கிறான், அப்பா கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு, நாம் போகிறதே வந்து ஒரு விழாக்கோலத்துக்கு தான். என்னென்னா வந்து இன்னைக்கு தான் நீங்கள் வந்து உளியை எடுத்து மறுபடியும் சிற்பங்கள் செய்யறதுக்கும் கலையை வளர்க்குறதுக்கும் இன்னைக்கு திருப்பி மறுபடியும் வந்து அதை புதுப்பிச்சு தரப்போறீங்க. எல்லா இடங்களையும் புதுப்பிக்கிறீங்க, எல்லா ஆலயங்களுக்கும் புதுப்பணி நடைபெற்றுட்டே இருக்கு. ஏன் வந்து திருப்பணி நடக்கிற இந்த சமயத்தில் மாமல்லபுரத்தில் எந்த பணியுமே நடக்கலை? இது இப்படியே இருக்குமா? இல்லை இங்கேயும் வந்து கடவுள்களே இல்லையே அந்த கோயில்கள்லாம், உள்ள வந்து கோயில்களில் சிற்பங்கள் வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா குந்தவி. அதுக்கு வந்து என்ன சொல்கிறார் இவர், இல்லைம்மா, இதுக்கு மேலே மாமல்லபுரத்தில் எந்த ஒரு திருப்பணியுமே நடக்காது.
ஏன்னா இதனுடைய ஆச்சாரி இருந்தார் இல்லையா, அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டார். அவரை மாதிரி ஒருத்தரை இதுக்கு முன்னாடியும் இந்த பூ உலகில் யாரும் அவ்வளோ கலைத்திறன் இருக்கிறவரை பார்த்துருக்க முடியாது. இதுக்கப்புறமும் ஒருத்தர் வரப்போகிறது கிடையாது. அதனால இதுக்கு மேலே இந்த மாமல்லபுரத்தில் அதன் மாதிரியான ஒரு திருப்பணி நடக்க போகிறதே கிடையாது அப்படின்னு சொன்னோடனே இவர் உடனே குந்தவி ஏதோ ஞாபகம் வந்த மாதிரி, அந்த ஆச்சாரியோடைய மகள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறான். இவர் உடனே வந்து பேச்சை மாத்துறாரு. இல்லை நம்ம வந்து நம்மளுடைய அவனுடைய அண்ணன் எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேச்சை மாற்றும்போது, ஆமாம்ப்பா நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்பு, நான் மட்டும் ஆண் பிள்ளையாக பிறந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கடல் தாண்டிலாம் வந்து ராஜ்யம் பண்ணுறதுக்கு போகவும் மாட்டேன், கடல் கடந்து தூர தேசத்துக்கு போக மாட்டேன், உங்கள் பேச்சை கேட்கவும் மாட்டேன். இந்நேரத்துக்கு சதி பண்ணி உங்களை எப்படியாவது கம்சனை மாதிரி நானும் உங்களை வந்து சிறையில் போட்டு உங்களுடைய மகுடாபிஷேகத்தை எடுத்து முடிஞ்சுக்கிட்டு நானே சக்கரவர்த்தியாக இருப்பேன். அதனால் என்ன பண்ணுறது, பெண் பிள்ளையாக பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். உடனே வந்து சக்கரவர்த்தி சொல்லுவார், நல்ல வேலைக்கு நான் தப்பிச்சிட்டேன், உங்கள் அண்ணன் வந்து சாது தான், இந்த மாதிரி எந்த எண்ணமும் அவனுக்கு கிடையாது. ஆனால் நானும் பல சமயங்கள் நினச்சிருக்கேன் நீ ஆண் பிள்ளையாக இருந்தால் என்னோடையே இருப்பேன்ட்டு. அதுக்கு தான்ப்பா சொல்கிறேன், இப்பயோ நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே தூரக்க வந்து ஒரு குதிரை நகர்ந்து வர சத்தம் கேட்குது. என்னன்னு பார்க்குறாங்க. பார்த்தாக்க ஒரு தூதன் வரான். வேகமாக அந்த தூதன் வந்துட்டு கையில் வந்து ஓலையை கொடுக்குறான். கொடுத்தோன்னே ஓலையை பிரித்தே பார்க்கல நம்ம சக்கரவர்த்தி. ஓலையை பிரித்து பார்க்காம மறுமொழி சொல்லிடுறார். எல்லாத்துக்கும் வந்து ஆயத்தமாக இருக்க சொல்லு, நான் வந்து அச்சுதவர்மன் கிட்ட என்ன நடந்ததுங்கிறது எனக்கு தெரியும், நான் வந்து எல்லாத்துக்கும் சரின்னு சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறார். உடனே குந்தவி அவன் தூதன் போனோன்னு கேட்குறான், இப்படி ஒரு கோமகனை நான் பார்த்தது இல்லையே, கையில் இருக்கிற ஓலையில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியாமல் இப்படியா பிரஜைகளை ஒருத்தர் ஆட்சி புரிவார், இதில் இவருக்கு வேற வந்து ஏழைகளோட மனதை புரிந்த சக்கரவர்த்தியா, இவர் தான் வந்து எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிறாராம், விவசாயம் பொங்க வைக்கிறாராம், கலையை ஆர்வம் தூண்டி விடுறாராம், எல்லா மக்களையும் ஒரே மாதிரி பார்த்துக்கிறாராம், இவரோட வெண்கொற்ற கீழே கொடையின் கீழே வர்றதுக்கு தான் எல்லா தேசத்தாளுங்களும் ஆசைப்படுறாங்களாம். ஆனால் இப்படி ஒரு சக்கரவர்த்தி நான் பார்த்ததே இல்லை, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் ஓலையில் என்ன இருக்குன்னு தெரியாமையே மறுமொழி சொல்லி அனுப்பிச்சிட்டிங்களே அப்படின்னோடனே சக்கரவர்த்தி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இந்தாம்மா குந்தவி, இந்த ஓலை எப்படி இது வரைக்கும் நான் பிரிக்கலை, நீயே பிரித்து படித்து பாரு, நான் சொல்கிறது அதில் இருக்கா இல்லையான்னு உனக்கே தெரியும் அப்படின்னோடனே, எங்கே சொல்லுங்க பார்ப்போம், அப்படிப்பட்ட மாயதீர தந்திரம் மிக்கவரா நீங்கள் அப்படின்னோடனே, சரி என் மாய சக்திக்கு இதே ஒரு உதாரணம்னு வச்சுக்கேன். அச்சுதவர்மன் என்ன எழுதி அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னா, உறையூரில் கலகம் நடக்க போது விக்ரமன்ற இளவரசன் ராஜகுமாரன் வந்து நம்மளுடைய சிங்கக்கொடியை இறக்கிட்டு புலிக்கொடியை பறக்க விட போகிறான், அதற்கான ஆயத்தங்கள்லாம் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான், இதை தடுக்கிறதுக்கு நம்மளுடைய படை வீரர்களை நான் திரட்டட்டுமா, அதுக்கு தயார் நிலையில் இருக்கட்டுமான்னு கேட்டு அச்சுதவர்மன் எழுதியிருக்கான் நம்மளுடைய சேனாதிபதி அங்கே இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். முடிச்சோடனே குந்தவி தேவியோட கண்கள் விரியுது. அடடா அப்பா, என்ன தந்திரம் உங்களுக்கு, என்ன மந்திரம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியலையே, ஓலையை பிரிக்காமையே உள்ள இருக்கிற ஒரு வரி விடாம அப்படியே சொல்றீங்களே, இந்த மாய தந்திர வித்தைகளை உங்ககிட்ட தான் நான் கத்துக்க போறேன் அப்படின்னு சொல்றா. இதோட இந்த அத்தியாயம் நிறைவு பெறுது. அப்படிப்பட்ட ஒற்றர்களை வச்சிருக்கிறாரா இன்னும் நம்மளுடைய சக்கரவர்த்தி. அவ்வளோ திறமையான ஆட்கள் கூட இருக்காங்களா, அப்படிப்பட்ட ஆட்கள் யாரெல்லாம் இருக்காங்க, இன்னும் என்னென்ன தந்திரங்கள் அவருக்கு தெரியும், இல்லை கலைகள் வளர்க்குறது மட்டும்தான் அவருடைய எண்ணமாக இருந்ததா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து வரும் அத்தியாயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.